Hello friends. இன்னைக்கு idiom of the day என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து ஒருத்தங்களை ரொம்ப போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவனை அடிச்சு துவைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா மக்கள்லாம் சேர்ந்து அவனை வந்து அடிச்சு துவைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த அடிச்சு துவைச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அடிச்சு உதச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு இடியம் இருக்கு. அதுதான் இன்னைக்கு idiom of the day. Today's idiom of the day, beat to pulp. Beat to pulp அப்படின்ற இந்த இடியம் தான் யாரையாவது ஒருத்தரை வந்து அடிச்சு துவைக்கிறாங்க, பீஸ் ஆகிட்டாங்க, வேற என்னெல்லாம் சொல்லுவோம், எல்லாமே அதாவது ரொம்ப வந்து அவங்கள அடிச்சு துவைச்சு கிழிச்சிட்டாங்க இப்படிலாம் சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாக்டா நம்ம சொல்ற இங்கிலீஷ் இடியம் வந்து beat to pulp. இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The thief was beaten to pulp by the people. இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா மக்கள் வந்து அந்த திருடனை வந்து அடிச்சு துவைச்சிட்டாங்க. இது வந்து நமக்கு நார்மலாவே தெரியும். யாராவது இந்த மாதிரி திருடங்கள்லாம் கையில கிடைக்கிறாங்க, மேக்சிமம் வந்து போலீஸ் பிடிச்சிருவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து மக்கள் கையில கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கே தெரியும். நம்ம டிவியில பார்த்துருப்போம், அவங்கள போட்டு அடிச்சு உதச்சு அவங்கள பீஸ் ஆகியிருப்பாங்க. அதுதான் வந்து beat to pulp. பல்ப்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலா இந்த கூலா ஆக்குறது அப்படின்னு சொல்லுவோம். கூல்னு சொல்லுவோம்ல. ஃப்ரூட் பல்ப் அப்படின்னா இப்போ மிக்சியில போட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடிச்சா வந்து இப்போ மேங்கோவெல்லாம் அடிச்சா எப்படி ஒரு கூல் மாதிரி வரும்ல, அதுதான் வந்து பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ beat to pulp நம்ம வந்து இங்க வந்து தமிழ்ல சொல்லும்போது அடிச்சு துவைக்கிறதுன்னு சொல்லுவோம், பீஸ் ஆக்குறதுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லும்போது பல்ப் அப்படின்னு சொல்றாங்க. beat to pulp அப்படின்னா அடிச்சு துவைக்கிறது. அண்ட் துணி துவைக்கிறது கிடையாது, முக்கியமா அதாவது மனுஷங்களை அடிக்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், the little boys beat the scarecrow to pulp. இது வந்து என்ன அப்படின்னா இந்த சின்ன பசங்க வந்து scarecrow அப்படின்னா என்னன்னா இந்த வயல்வெளியிலலாம் வந்து சோளக்காட்டு பொம்மைன்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, அதுதான் வந்து scarecrow அப்படின்றது. இந்த காக்கா குருவியெல்லாம் பயமுறுத்துறதுக்கு ஒரு பொம்மை பிடிச்சி வச்சிருப்பாங்க, அதுதான் சோளக்காட்டு பொம்மை. அந்த பொம்மையை வந்து இந்த சின்ன பசங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் beat to pulp. முக்கியமா beat to pulp வந்து மனுஷங்களுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த குழந்தைங்க, அந்த சின்ன பசங்க வந்து அதை வந்து ஏதோ ஒரு மனுஷன் அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து அடிச்சு துவைச்சிட்டாங்க, அடிச்சு பீஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்றதுதான் the little boys beat the scarecrow to pulp. இதுல வந்து பீட், அதாவது நம்ம இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா பீட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து எதை வந்து பல்ப் மாதிரி ஆக்குறோம், அடிச்சு ரொம்ப துவைக்கிறோமோ அதை தூக்கி முன்னாடி நடுவில் கூட போட்டுக்கலாம். இப்போ இதுல வந்து beat the thief pulp அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். beat the thief to pulp அப்படின்னு சொல்லலாம். The thief was beaten to pulp by the people. இது வந்து ஆக்சுவலா was beaten இருக்கிறது வந்து passive voiceல இருக்கு இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அதனாலதான் was beaten அப்படின்னு அடிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு was beaten அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். the little boys beat the scarecrow to pulp. அந்த சோளக்காட்டு பொம்மையை அடிச்சு நொறுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்களும் வந்து இனிமேல இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஏதாவது சண்டை நடக்கும், தெருவுக்கு தெருவு சண்டை போட்டுக்கிறாங்க, ஏதோ ஒரு அவனை அடிச்சு துவைச்சிட்டாங்களா அப்படிலாம் சொல்லணும் அப்படின்னா அந்த டைம்ல இந்த beat to pulp அப்படின்ற இந்த இடியமை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். So I'll meet you in the next lesson. Thank you. Bye.